மக்களே வெல்கம் பேக். ஸோ இப்படி விபூதி அடிச்சிட்டிங்களேடா எனக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட கமல் அவர்களோட சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக விஜய் டிவிக்கோ என்டோமலுக்கோ நம்மளோட கமல் அவர்கள் மேலே என்ன ஒரு காண்டுன்னு தெரிலங்க, வச்சு பொழந்துட்டாங்க இந்த ப்ரொமோவை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஆமாம், செகண்ட் ப்ரொமோ நேற்று எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதாவது புது ஆட்கள் புது விதமான ஒரு ஷோவாக தான் இது இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருந்தது இல்லையா. கிட்டத்தட்ட இந்த ப்ரொமோ அப்படின்றது அப்படி தான் இருந்தது. ஆரம்பத்தில் ரொம்ப மொக்கையாக ஒரு டீசரை போட்டு ஓகே முடிஞ்சுதுங்க, இதுக்கு மேலே பெருசாக எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்க வச்சு இறக்குனாங்க பாருங்க. செகண்ட் ப்ரோமோ வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். வச்சு செஞ்சுட்டாங்க. மக்களோட மைண்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தெளிவாக ஒரே ப்ரோமோவில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து யாருக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படும் அப்படின்னா நம்மளோட கமல் அவர்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 7 ஷோ வந்து நடத்தியிருக்காரு அப்படின்ற போது இந்த 7 ஷோவில் கூடவே இருந்துட்டு இந்த ஷோ வந்து அவர் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என் மேலே உங்களுக்கு அவ்வளோ வன்மமாடா அப்படின்ற மாதிரி தான் கமல் அவர்கள் கேட்குற மாதிரி ப்ரொமோ வந்து இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ப்ரொமோவில் 2 விஷயங்கள் பயங்கர ஹைலைட்டாக இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நேற்று போட்ட ப்ரொமோவில் எந்த 2 சீக்வன்ஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னீங்கன்னா அதை எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. ஸோ எனக்கு பிடிச்ச 2 இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த ரெட் கார்டு இஷ்யூ வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சின்ன பையன், அதாவது ஒரு பொடியனை வச்சு அவருக்கு அட்வைஸ் பண்ண வச்சுட்டிங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுங்க. ஸோ அந்த ஒரு குழந்தை வந்து பீச்சில் நின்று கேம் ப்ளே பண்ணுற மாதிரியும், ஸோ அந்த டைமில் வந்து நம்ம விஜய் சேதுபதி கூலாக நின்று இளநீ குடிச்சிட்டு இருக்க மாதிரியும், அவுட் ஆகும்போது அவர் வந்து திரும்பி பார்த்துட்டு சார் ஒழுங்காக யார் என்ன கேம் பிளே ஆடியிருக்கான்னு பார்த்து தான் யாருக்கு எந்த கார்டு கொடுக்கணுன்றதை நீங்கள் யோசித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அல்டிமேட் அப்படின்னே சொல்லலாம். பங்கம் பண்ணிட்டாங்கடா. இது நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதாவது நார்மலாக ஒரு பெரியவங்களை வச்சு பேசி இது பண்ணுறதை தாண்டி ஒரு குழந்தை அட்வைஸ் பண்ணுற லெவலுக்கு அந்த மனுஷனை இறக்கி விட்டீங்களே, இத்தனை நாளாக உங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்த மனுஷனையே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அது வந்து இருந்தது. அதாவது மக்களோட கவனத்தை ஈர்க்கணுன்றக்காக பண்ணப்பட்டதுதான். பிரதீப் ஆண்டனி இஷ்யூ வச்சு தான் இவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படின்றதும், மாயா குரூப் வச்சு பேசியிருக்காங்கன்றது தான் இந்த ப்ரோமோவில் ஹைலைட்டான ஒரு விஷயமா இருந்தது. போன சீசன் இவரால் தான் பிரதீப் ஆண்டனி உள்ளுக்கு திரும்ப வரல அப்படின்ற மாதிரியும், அதனால தான் டிஆர்பி குறைஞ்சிது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய மொத்த வன்மத்தையுமே இந்த ப்ரோமோவில் நம்மளோட கமலவர்களுக்கு எதிராக விஜய் டிவி வந்து இறக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அந்தவும் இல்லாமல் ஒரு பெரிய சம்பவம் பண்ணுற மாதிரி குழந்தைங்கள வச்சு தெரிலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. பயங்கரமான ஒரு பங்கமாக தான் அது வந்து இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கூடவே இருந்து குழி பறிச்சிட்டிங்களேடா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் அது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த குழந்தை சொன்ன ஒரு இன்சிடெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்றது. 2வது ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி கடையில் உட்காந்து நம்மளோட விஜய் சேதுபதி வந்து பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பாட்டி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதாவது வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வளவலன்னு பேசாமல் நல்லா மிளகா பஜ்ஜி மாதிரி காரசாரமாக கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாங்க, நம்மளோட கமலவர்கள் பொறுத்த வரைக்குமே டாக் வந்து நிறையா இருக்கும். அது எந்த மாதிரியான டாக்னா, உள்ளே இருக்கக்கூடிய இன்சிடெண்ட்டை பற்றிலாம் அவர் பேச மாட்டார். மெஜாரிட்டி அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோ சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியோ இந்த மாதிரியான இன்சிடெண்ட் தான் அதிகமாக பேசப்படுவோம் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியும். அரசியல் சார்ந்த விஷயங்கள் தான் அவர் அரசியலில் இறங்கினதுக்கப்புறமா நிறைய பேசுவார். இந்த மாதிரி அவங்க இதை பண்ணாங்க, நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்ற, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளை தாண்டி அரசியல் மேடையாக தான் அவர் வந்து இந்த பிக் பாஸ் ஷோவில் அந்த வீக்கெண்ட் டேஸை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தெரியும். அதாவது அவரை தப்பு சொல்ல முடியாது. இந்த மேடையை அரசியல் மேடையாக தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து அவர் ஆல்ரெடி கண்டிஷன் போட்டு தான் பிக் பாஸ்குள்ளே வந்தார் அப்படின்ற நியூஸ் முதல்லையே வரப்பட்டது அப்படின்றது. ஸோ எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டி ஓரளவு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு அவர் ஷோ விட்டு போயிட்டாருன்னு ஒன்று விஜய் டிவியில் அடித்தாங்க பாருங்க ஒரு பல்ட்டி, அந்த பல்ட்டி அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அதை தான் அந்த பாட்டியுமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா மெஜாரிட்டி மக்கள் எதிர்பார்க்க வீக்கெண்ட் ஆனால் தரமாக கேள்வி கேட்கணும், ஏன்னா மற்ற லாங்குவேஜில் ஒவ்வொருத்தர் கேட்கப்படுற கேள்வியுமா இருக்கணும் அப்படின்றது. பட் இவரோட ஸ்டைல் நான் அப்படி அதட்டி உதட்டிலாம் கேட்க மாட்டேங்க, இப்படி தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் நிறைய
நிறைய விஷயங்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு. ஸோ அதில் தான் அவர் வந்து சொல்கிறார், வள கொல கொலன்னு இந்த மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி பேசிகிட்டே இருக்காமல் காரசாரமாக ஸ்பைஸியாக மிளகா பஜ்ஜி மாதிரி பேசுங்க அப்படின்னா கேட்க வேண்டிய கேள்வியை டப்புன்னு கேளுங்க சார். எவ்வளோ தப்பு பண்ணாலும் கோவமாக கேட்குற கேள்வி கேட்கணும். மக்கள் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அந்த கேள்வியை கேளுங்க. மக்களாக நீங்கள் அந்த இடத்துல போய் நின்று கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசுனாங்க பாருங்கள். சம்பவம் செம்மையாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இது கமல் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு நோஸ்கட் மொமெண்ட்டாக தான் இது வந்து இருந்தது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுதான் அந்த ஒரு குரூப்பிசமாக இருக்கட்டும், ஒருத்தவங்களை வந்து டாமினேட் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது போன சீசனில் நடந்தது. இந்த ப்ரொமோ ஃபுல்லாகவே போன சீசனில் பண்ணப்பட்டதை தான் ஹைலைட் பண்ணி நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் இருந்து இத்தனை வருஷம் இருந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு ஓரளவு இப்போ தான் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வெளியே போனதுமே வச்சு தூக்கி வச்சு கொஞ்சம் நீங்களே இப்படி தூக்கி பொத்துன்னு கீழே போட்டிங்களேடா, அடித்த விபூதி பயங்கரமான விபூதி அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரமோட பில்டப்புக்கு ஏற்ற மாதிரியே நம்மளோட விஜய் சேதுபதியும் இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக தரமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. விட்ட டிஆர்பியை பழைய மாதிரி பிடிக்கிறக்கான, அதாவது முதல் சீசனில் பிடிச்சதுக்கான ஒரு விஷயங்கள் தான் திரும்பவும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை பிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இப்போ நமக்கு பெரிய கேள்வியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் ஒரு பெரிய மனுஷனை இப்படி பண்ணக்கூடாது அடிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லலாம். எனிவே மக்களே, இந்த ப்ரொமோவை பற்றியும் நம்மளோட கமல் அவர்களுக்கு அடிக்கப்பட்ட விபூதி பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல அப்டேட் தெரிஞ்சுக்கிறக்காக மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. டாடா பாய்.